ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு 3 டேஸ் எடுத்த ரொட்டீன் vlog தான். ஸோ பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்கும். இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கர்ட் ரைஸ் தான் கொடுத்து விட்டேன். காலையில் பீட்ரூட் தோசை. ஸோ எனக்கு வந்து சுண்டக்காய் இருந்துச்சு, அதை வச்சு சட்னி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து பண்ணலான்னு தோணுச்சு. அதனால அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இளநீ குடிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன் காலையில். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு குடிச்சிட்டேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி மிட் மார்னிங் ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. அப்புறம் வந்து சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். சுண்டைக்காய் வந்து அதுக்கு முன்னாடி லைட்டாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு உங்களுக்கு விதை ஓகே அப்படின்னா அதை வந்து வச்சுக்கலாம். விதை வேண்டாம் அப்படின்னா அதை எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் கசப்பு இருக்காது. ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற குவான்டிட்டி வந்து ஒரு கைப்பிடி அளவு தான். அதை வந்து வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் வந்து கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து கொஞ்சம், அப்புறம் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, புளி, பெருங்காயம் இதெல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளை உளுந்து கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இது கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து நல்லாவே தெரியும். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா புளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஃபேனில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோலேருந்து. இது வந்து ஒரு ஆர்கனைசர் ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த ஆர்கனைசர். அதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு, அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து தனியாக இருக்கான்னு செக் பண்ணேன், மீஷோவில் இருந்துச்சு. அதையும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு லிங்க்லாம் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக ஒரு வெல்வெட் ட்ரெஸ் தான். ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு இந்த டிசைன் வரும். ஸ்லீவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ராடக்ட்லாம் எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து சட்னிக்கு எல்லாமே ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த கசப்பு தெரியவே தெரியாது. ஸோ நான் வந்து பீட்ரூட் தோசையோட இந்த சட்னி வச்சு சாப்பிட்டேன். ரைஸுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் கோவக்காய் சட்னி பண்ணலாம், இல்லை கேப்சிகம் சட்னி பண்ணலாம். ஸோ எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக வரும். சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இன்னொரு நாள் ஏர்லி மார்னிங் வந்து எடுத்தது. காலையில் பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து கருவேப்பிலை பொடி சாதம் தான் பண்ணி கொடுத்தேன். மார்னிங் எழுந்ததுமே இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போதே, கிச்சனில் வேலை நடந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டரை வச்சு குடிச்சிருவேன். குடிச்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக வெந்தயம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. வெந்தயம் இல்லைன்னா வந்து பிளாக் ரெசன் இருக்கு இல்லையா, அது வந்து நைட்டே ஊற வச்சிடணும். அது சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மந்த்துமே டயட் பிளான் வந்து மாறும். ஒரு மந்த் வந்து பிளாக் ரெசன் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மந்த் வந்து வெந்தயம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இப்படி தான் வந்து டயட் பிளான் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த காம்பேக்டான ரைஸ் ட்ரைனர் பாட் வந்து நான் வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா 3 லிட்டர் கெப்பாசிட்டினாலும் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. 3 லிட்டர் குக்கரை விடவே நல்லா காம்பேக்டாக இருக்குது. ரைஸ் குக் பண்ணி எடுத்தாச்சு. அதை வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பொடி அதிலே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரைஸ் வடித்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து பாவக்காய் தான் வச்சுருந்தேன். பாவக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து சவுச்சவு கூட்டு, சவுச்சவும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சாச்சு. ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு நான் அப்படியே கீழே வந்தேன். பாப்பா வந்து அவள் ரெடி ஆகிட்டு இருந்தா. சாப்பிட்டு அவளே ரெடி ஆயிடுவா. ஸோ நான் அதுக்குள்ளே கொஞ்சம் கார்டன்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். நான் ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், காங்க்ரீட் போடணும் அப்படின்ட்டு. சூப்பராக வந்து காங்க்ரீட் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்த செடி எல்லாத்தையுமே வந்து ரீபாட் பண்ணிட்டோம். அப்படியே வேரோட பிடுங்கி ஒரு தொட்டியில் நட்டு வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே சூப்பராக வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு பிச்சிப்பூ, முல்லைப்பூ, அப்புறம் வந்து மல்லிப்பூ, இருவாச்சி மல்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது நட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தொட்டியில் கொஞ்சம் செடியெலாம் இருக்குது. தொட்டியில் இருக்கிற செடியெல்லாம் வந்து மொட்டை மாடி கொண்டு போயிடலாம் அப்படின்றது தான் ஐடியா. இங்கே வந்து ரொம்ப மினிமலாக கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த பந்தல்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இது வந்து ரீபாட் பண்ணதான் அப்படியே வேரோட பிடுங்கி இந்த தொட்டியில் வச்சோம்.
ஸோ எப்படியாவது வந்துரு அப்படின்னு சொல்லிட்டே வச்சேன். வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா துளிர் விட்டுருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ரீபாட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த இருக்கிற கிளை எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் இலை மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து தழைச்சி வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு செடியை பிடுங்கும்போது. பட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ நான் அப்படியே பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் பெட்ஷீட்லாம் மாற்றிடலாம். அப்படியே இன்றைக்கி தேர்ஸ்டே வேறு, ஃபுல்லாக வந்து வீடையும் தொடச்சி விடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அந்த வேலை பண்ணவே மாட்டோம். இல்லை இது நம்ம இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும், நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். ஸோ நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி பெட்ஷீட் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து மண்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி வந்து ரொட்டீனாக வச்சுப்பேன். ஸோ காலையிலே வந்து மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிறதுனால கொஞ்சம் இன்பிட்வீனில் இந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பாப்பா வந்ததுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கரண்ட்டாக இந்த மாதிரி ரொட்டீன் தாங்க போய்கிட்டு இருக்கு. பால்கனிலையும் நிறைய பிளான்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாள் இந்த பால்கனியில் வச்சுருப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் அந்த பால்கனியில், இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த பால்கனியில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் வரும். ஸோ ரோட் சைடு அப்படின்றனால, இந்த சைடு வந்து கொஞ்சம் ஈஸ்ட் சைடுன்றனால நல்லா பிளான்ட்ஸ்க்கு வந்து அந்த சன்லைட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ நான் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு பால்கனி வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் ஹால் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். மற்றபடி மேட் வாஷ் பண்ணுறது இது எல்லாமே சண்டே தான். ஸோ அதுக்குன்னு ஒரு ரொட்டீன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பேர்டனாகவே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு சண்டே அன்னைக்கு, லாஸ்ட் சண்டே அன்னைக்கு எடுத்தது தான். ஸோ இந்த பாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். நாங்களே தான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், சண்டே எப்படியாவது பெயிண்ட் பண்ணிடணும்ப்பா அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு கொஞ்சம் ஆல்ரெடி பெட்ரூமில் பெயிண்ட் பண்ணிவிட்டு மீதி பெயிண்ட் கொஞ்சம் இருந்துச்சு. இது வந்து ஷைன் பெயிண்ட்டு, கொஞ்சம் காஸ்ட்லி தான். சரி பரவாயில்ல இதே அடிச்சிடலாம், ஏன்னா பிளான்ட்ஸ் வைக்கிறனால கொஞ்சம் மண்ணாகும்ல, ஈஸியாக க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னாச்சு. மிச்சம் இருந்த பெயிண்ட் தான், அதை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே அந்த டின்ல இருக்குல்ல அந்த டின்னை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே எல்லா வாலுக்குமே அடிச்சிட்டோம். கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான், அடுத்த நாள் கொஞ்சம் பாடி பெயின் இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு தெரப்பியும் கூட தான். ஸோ எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த வால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்படியே இந்த வாலும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து இப்போ தான் வந்து பூசினாங்க. இந்த சைடு வந்து அப்படியே கீழே வந்து பேப்பர்லாம் போட்டு எப்படியோ ஒரு வழியாக மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.